பி.ஜி. வெங்கடேசன் 1931ஆம் ஆண்டு தமிழிலும் தெலுங்கிலும் முதலாக பேசும் படமாக வெளிவந்த காளிதாஸ் படத்தின் கதாநாயகன். 1910ஆம் ஆண்டு சேலத்தில் பிறந்த பி.ஜி. வெங்கடேசன் அவர்கள் சிறுவயதிலேயே பாட்டு, கூத்து என்று அலைந்து திரிந்து நாடகத்தில் நடித்து தமது நடிப்பு திறனை வளர்த்து கொண்டார். அன்றைய சூப்பர் ஸ்டார் பி.யு. சின்னப்பா அவர்களுடன் நாடகத்தில் நடித்து புகழினை பெற்றார். தெலுங்கை தாய் மொழியாக கொண்டாலும் தமிழ் மொழியை அழகாக உச்சரிப்பதிலும் பாடுவதிலும் தனித்திறன் பெற்றார். பி.ஜி. வெங்கடேசன் அவர்கள் முதலாக கதாநாயகனாக நடித்த காளிதாஸ் திரைப்படத்தில் தெலுங்கு மொழியிலேயே பேசி நடித்தார். அந்த காலத்தில் திரைப்படங்களில் காட்சிகளை நகர்த்த அவ்வப்போது பாடல்கள் தேவைப்படும். அதை பாட வண்டிக்காரன், பிச்சைக்காரன், சன்னியாசி போன்ற பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்ட போது அந்த கதாபாத்திரங்களில் பி.ஜி. வெங்கடேசன் அவர்கள் நடித்து தனக்கென தனி முத்திரையை பதித்தார். தென்னிந்தியாவின் சைகால் என்று கொண்டாடப்பட்ட மிக யதார்த்தமான நடிகர் பி.ஜி. வெங்கடேசன் அவர்கள் 1950ஆம் ஆண்டு தனது 40வது வயதில் மாரடைப்பால் சேலத்தில் காலமானார். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் முதல் பேசும் பட கதாநாயகனான பி.ஜி. வெங்கடேஷ் அவர்களின் புகழ் சினிமா உள்ள வரை அவரின் புகழ் நிலைத்து நிற்கும். இது போன்ற அபூர்வ தகவல்களை தெரிந்து கொள்ள சினிமா கொட்டகை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்.